ஒரு சிலருக்கு அடிக்கடி கருச்சிதைவுகள் ஏற்படும். இதை ரிப்பீட்டட் ப்ரெக்னன்சி லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அடிக்கடி கருச்சிதைவுகள் ஏற்படக்கூடியதை ரிப்பீட்டட் ப்ரெக்னன்சி லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தா மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட காரணம். மரபணுக்கள் ஒன்று வயது கூடுறதுனால இவங்களுக்கு மாறுபட்டு இருக்கலாம், இல்லை பிறவிலேயே இவங்களுக்கு மரபணுக்கள் மாறுபட்டு காணப்படலாம். ஸோ இந்த மாதிரி மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட காரணத்தினால இவங்களுக்கு கருச்சிதைவுகள் ஏற்படலாம். ஒன்று. இரண்டாவது, இவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது. சில நேரம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சிறுநீரக பிரச்சனை கூட அதிகமாக இருக்கலாம், டயபெட்டிஸ் பிரச்சனையும் இருக்கலாம். இதனாலேயும் அடிக்கடி கருச்சிதைவுகள் ஏற்படலாம். இரண்டாவது. மூன்றாவது, ரத்தத்திலேயே சில அணுக்கள் காணப்படும். இந்த அணுக்கள் அடிக்கடி கருச்சிதைவுகள் ஏற்படுறதுக்கும் உண்டான முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அந்த அணுக்கள் இவங்களுடைய ரத்தத்தில் காணப்படுறதுனாலையும் இவங்களுக்கு அடிக்கடி கருச்சிதைவுகள் ஏற்படலாம். அது ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடிஸ்னாலையும் இவங்களுக்கு கருச்சிதைவுகள் ஏற்படலாம். ஸோ இப்போ ஐயுஐலையும் சக்ஸஸ் வரலை, ஐவிஎஃப்லேயும் சக்ஸஸ் வரலை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா எதனால் சக்ஸஸ் வரலை அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஐவிஎஃப்பில் அவங்க என்ன மாதிரி செயல்முறை செஞ்சுருக்காங்க, என்ன மாதிரி கருவை கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்தியிருக்காங்க, 3ஆவது நாள் கருவா, 5ஆவது நாள் கருவா, நல்ல வளர்ச்சி அடைந்த கருவா இல்லை வளர்ச்சி இல்லாத கருவா, இது எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன கரு செலுத்தப்பட்டு இருக்குதுன்றதை முதல்ல பார்க்கணும். அதுக்கு அடுத்து எரா டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த எரா டெஸ்ட்டில் கர்ப்பப்பையுடைய ஒற்றைத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ கர்ப்பப்பையுடைய ஒற்றைத்தன்மை என்னைக்கு அதிகமாக இருக்குதோ அன்றைக்கி நம்ம கருவை கொண்டு போய் உள்ளுக்குள்ளார செலுத்துறதுனால நம்மளால் கரு தக்க வைக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்க முடியும். இது இரண்டாவது செயல்முறை. ஸோ சிலருக்கு பார்த்திங்கன்னா கணவரோட விந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கணவரோட விந்து எண்ணிக்கை குறைவாக இருக்குதா, கருமுட்டைகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்கா, கருவுடைய திறன் கம்மியாக இருக்குதா, இதனால் கரு ஒட்டாமல் போயிருக்குதா, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணால் கருவை தக்க வைக்க முடியும் அப்படின்றது நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அதற்கு தகுந்தாப்பில் நம்ம சிகிச்சைகள் மேற்கொள்ளும் பொழுது கரு தக்க வைக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு அதிகரிக்கும். இப்போ இன்னும் சில நேர்கள் நமக்கு நேரலையில் கனெக்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன ஆலோசனைகள் நம்ம கொடுக்க போகிறோம், என்னென்ன தீர்வுகள் கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அது வரைக்கும் சிலர் சேட்டில் வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஜஃப்னாலேருந்து மிஸ்ஸஸ் ஷிரோசெட்ன்றவங்க வயது 30, கணவரோட வயது 34, திருமணமாகி 3 வருஷம் ஆகுது, 3 முறை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க தனக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முறை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 3 முறை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாலே என்ன பிரச்சனைக்காக இவங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணினாங்கன்றதை நம்ம பார்க்கணும். விந்து அணுக்கள் பிரச்சனையா இல்லை கருமுட்டைகளோட பிரச்சனையா, என்ன பிரச்சனைன்றதை நம்ம பார்க்கணும். அது முதல் காரணம். ரெண்டாவது, 3 முறை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன மாதிரி கருக்கள் உள்ளார செலுத்தப்பட்டது, அதுக்கப்புறம் கரு ஒட்டக்கூடிய தன்மை டெஸ்ட்டு, எரா டெஸ்ட் அப்படின்றதுடைய விளைவுகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதையும் பார்த்த பிறகு தான் அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ணால் கருவை தக்க வைக்க முடியும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வெற்றி வாய்ப்பை எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ 3 முறை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான்.